வாங்க ரொம்பவே ஒரு இமோஷனலான கதைக்குள்ள போகலாம். பேதைன்னு எல்லாரும் ஒதுக்குன ஒரு சின்ன பொண்ணு படிப்பு மூலமா எப்படி தன்னையே ஒரு மாஸ்டர் பீஸா மாத்திக்கிட்டா. இத பத்தி தான் அப்பாஸ் எழுதின இந்த கதையில நாம பார்க்க போறோம். இந்த கதையோட முக்கியமான கேள்வியே இதுதாங்க. சமூகம் ஒருத்தங்க மேல திணிக்கிற அடையாளத்தை உடைச்சு அவங்களால புதுசா ஒருத்தரா மாற முடியுமா? வாங்க, போலியோட பயணத்துல இதுக்கான பதில நம்ம தேடலாம். சரி, கதைக்குள்ள போலாம். முதல்ல நம்ம கதையோட ஹீரோயின் போலி. அவளோட சின்ன வயசு ஏன் அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். போலியோட அப்பா ராம்லால் ஊர்ல ஒரு பெரிய மனுஷன். அவருக்கு மொத்தம் 7 பிள்ளைங்க. ஆனா ஏனோ தெரியல, அந்த 7 பேர்ல போலி மட்டும் அந்த குடும்பத்துல ஒரு அந்நிய பொருள் மாதிரி தான் நடத்தப்பட்டா. அவளோட உண்மையான பேரு சுலேகா. ஆனா அந்த பேர் சொல்லி அவளை யாருமே கூப்பிட்டதில்ல. சின்ன வயசுல தலையில அடிபட்டதால எல்லாரும் அவளை போலின்னு தான் கூப்பிட்டாங்க. அதாவது பேதைன்னு அர்த்தம். அவளோட வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே சோதனைகள் நிறைஞ்சதுதான். 10 மாச குழந்தையா இருக்கும்போது கட்டிலிருந்து விழுந்து தலையில அடி. 2 வயசுல பெரியம்மா வந்து உடம்பு முழுக்க தள்ளும்பு. 5 வயசு வரைக்கும் பேசவே முடியல. பேச ஆரம்பிச்சதும் திக்குவாய். இதனாலேயே மத்த குழந்தைங்க அவளை எப்பவும் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில வளர்ற ஒரு பொண்ணு எப்படி ஸ்கூலுக்கு போனா, அதுவே ஒரு சுவாரஸ்யமான கதை. கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடென்ட்னு கூட சொல்லலாம். அந்த ஊருக்கு ஒரு தாசில்தார் வராரு. பொண்ணுங்களுக்காக ஒரு ஸ்கூல் திறந்திருக்காங்க. ஊர் பெரிய மனுஷனான நீங்களே உங்க பொண்ணுங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருங்கன்னு ராம்லால் கிட்ட சொல்றாரு. இதுதான் போலியோட வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். ராம்லால் அவரோட மனைவி கிட்ட கேக்குறாரு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பொண்ணுங்க படிச்சா யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்டுட்டு கடைசியில சொல்றாங்க பாருங்க, சரி, போலிக்கு கல்யாணம் ஆகுறது கஷ்டம், அவளை ஸ்கூலுக்கு அனுப்புவோம், டீச்சர்ஸ் அவளை பத்தி கவலைப்படட்டும்னு சொல்றாங்க. அவங்க பார்வையில போலியோடு சுமை, அவ்வளவுதான். முதமுறையா ஸ்கூலுக்கு போற அந்த சின்ன பொண்ணு முகத்துல அவ்ளோ பயம். ஆனா அவளுக்கு அது வரைக்கும் கிடைக்காத புது ட்ரெஸ்ஸு, தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சு கூட்டிட்டு போறதால இது கண்டிப்பா ஒரு நல்ல இடமா தான் இருக்கும்னு அவ மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வருது. போலியோட வாழ்க்கைய மொத்தமா மாத்துனது ஒரே ஒருத்தர் தான். அவளோட திறமைய முதலா கண்டுபிடிச்ச அந்த டீச்சர். இப்போ அவங்கள பத்தி பார்க்கலாம். கிளாஸ்ல டீச்சர் பேர் கேட்டதும் அவளால பேச முடியல. பயத்துல போன்னு திணறும்போது மத்த பிள்ளைங்கள்லாம் சிரிக்கிறாங்க. அவமானத்துல அழுதுடுறா. ஆனா அந்த ஆசிரியே அவள திட்டவே இல்ல. ரொம்ப மென்மையா, மனசுலேருந்து பயத்தை மட்டும் தூக்கி போடு, உன்னாலயும் எல்லாரையும் மாதிரி நல்லா பேச முடியும்னு சொல்றாங்க. போலி தம் வாழ்க்கையில கேட்ட முதல் நம்பிக்கையான வார்த்தை இதுதான். அந்த டீச்சரோட அன்பான வார்த்தைகள், அவங்க கொடுத்த புத்தகம், அதுல இருந்து கலரான படங்கள், இது எல்லாமே போலிக்கு ஒரு புது உலகத்தையே திறந்து காட்டுச்சு. அவளோட இதயத்துல ஒரு புது நம்பிக்கையும் ஒரு புது வாழ்க்கையும் துளிர்விட ஆரம்பிச்சது. சரி, இப்ப பல வருஷங்கள் கழிச்சு கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கோம். போலிக்கு ஒரு கல்யாண வரம் வருது. அவங்க அப்பா அம்மா பிஷம்பர்நாத்னு ஒருத்தரோட கல்யாண பேச்சை ஏத்துக்கறாங்க. அவனுக்கு போலியை விட ரொம்ப வயசு அதிகம். ஏற்கனவே கல்யாணமாகி பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நொண்டி நடப்பான். ஆனா பெரிய கடை, சொந்த வீடு, பேங்க்ல பணம் இருக்குங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. கல்யாண நேரத்துல போலியோட முகத்துல இருந்த தழும்புகளை பார்த்ததும் அந்த மாப்பிள பிஷம்பர், எனக்கு 5000 ரூபாய் வரதட்சணை வேணும், இல்லன்னா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடுவேன்னு சொல்றான். கதையோட முக்கியமான பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. எல்லாரும் அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அவமானத்துல தலை குனிய வேண்டிய போலி தான்மானத்தோட நிமிர்ந்து நிக்கிறா. இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ். இப்போதான் அந்த பேதை போலி ஒரு முழுமையான பெண்ணா மாறுறா. தனக்காக அவளே பேசுற அந்த சக்தி வாய்ந்த தருணத்தை இப்ப நாம பார்க்க போறோம். அந்த நிசப்தத்தை உடைச்சு கொஞ்சம் கூட திணறாம தெளிவான உரத்த குரல்ல போலி சொல்றா, அப்பா, உங்க பணத்தை திருப்பி எடுத்துக்கோங்க, நான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அங்கிருந்த எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போறாங்க. அவளோட இந்த மாற்றத்தை பாருங்க. ஒரு பேதையா, திக்குவாயோட, பயந்து போயிருந்த போலி இப்போ தெளிவான குரலோட, நம்பிக்கையோட, தைரியமா நிக்கிற சுலேகாவா மாறிட்டா. இதுதான் கல்வியோட சக்தி. இப்ப நம்ம கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். போலி எப்படி அவளோட உண்மையான பெயரானா சுலேகாவா மாறுறான்னு பாப்போம். அவமானப்பட்டு ஒரு கல்யாணத்தை ஏத்துக்காம தைரியமா அதை நிராகரிச்சு, நான் எங்க படிச்சனோ அதே ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சு வயசான காலத்துல உங்களையும் அம்மாவையும் பாத்துப்பேன்னு சொல்றான். அப்பதான் அவ உண்மையிலேயே சுலேகாவா மாறுறா. இந்த கதைய நாம அந்த டீச்சரோட பார்வையில முடிக்கலாம்.
அவங்க கண்ல தெரிஞ்ச அந்த திருப்தி ஒரு சிற்பி ஒரு அழகான சிலைய செதுக்கி முடிச்சதும் பார்க்கும்போது கிடைக்கிற அதே திருப்தி. ஏன்னா போலி அவங்களோட ஒரு மாஸ்டர் பீஸ். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கும் நம்ம சமூகம் ஆண்களையும் பெண்களையும் ஒரே மாதிரி தான் நடத்துதா இல்லையா? போலியோட கதை இந்த விஷயத்துல நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.